மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம் அனுர அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளில் தெரிகிறதா? இவர்களுடைய போக்கு கடந்த காலத்திலே ராஜபக்சர்களுடைய போக்குக்கு எவ்விதத்திலும் மாறியதாக எனக்கு தெரியவில்லை. என்பிபியாக தங்களை உருமாற்றம் முதல் அவர்கள் ஜேவிபியாக இருந்தார்கள். ஆனால் ஜேவிபியாக இருந்த பொழுது இலங்கையிலே மிக மோசமான ஒரு இனவாத கும்பலாக அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இதுவரை காலமும் கட்சிகளை பிரித்த பெருமை திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சார்ந்தது. ஓரளவுக்கு தமிழ் மக்களை திருப்திப்படுத்துகின்ற வகையில் யாழ்ப்பாணத்தை தூக்கி கொண்டு வந்து அதில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய கருத்து இது யாழ்ப்பாண அந்த கட்டட தொகுதி யாழ்ப்பாண கலாச்சார மையமாகவே இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள் போதை கலாச்சாரம் ஒன்று திட்டமிட்டு வளர்க்கப்படுமாக இருந்தால் அது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒரு விடயம். யுத்தத்தை வென்று முடித்த மஹிந்த ராஜபக்சவுக்கு கூட தன்னந்தனியாக 159 ஆசனங்களை பெற முடியவில்லை. வணக்கம் நேர்களே, தாய் தொலைக்காட்சியின் சமகலம் நிகழ்ச்சி வாயிலாக இன்றைய பொழுதிலும் உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நிகழ்ச்சி வாயிலாகவும் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் நாங்கள் பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருக்கக்கூடியவரை நீங்கள் பார்த்தார். இவர் எங்களுக்கு பலருக்கு அறிமுகமான ஒருவர் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருக்கிறார். யாழ் மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள் தான் எங்களோடு இந்த நிகழ்ச்சி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் உள்ளீர்த்து கொண்டு தொடர்ச்சியாக பயணிக்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள் என்பது நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதொன்றாக இருக்கிறது. அதாவது இதுவரை காலமும் மக்கள் அளித்த வாக்கிற்கும் இப்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதாவது அனுர அரசாங்கத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் பார்க்கிற பொழுது வடக்கிலே இருந்தும் அதிகளவான பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருக்கிறார்கள். வல்லமைக்கு மாறாக மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம் அனுர அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளில் தெரிகிறதா? மக்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு விடயம் நடைபெறுகிறதா அவர்களுடைய செயற்பாடுகளின் ஊடாக? இதில் முதல்ல ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். என்னவென்றால் 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அரசாங்க தரப்போடு இணைந்து செயற்பட்டவர்கள், சிங்கள தேசிய கட்சிகளோடு செயற்பட்ட இபிடிபி, அங்கேயன் ராமநாதன் போன்றவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட போது பெற்றுக்கொண்ட வாக்குகள் நான் நினைக்கின்றேன் 94,000 வாக்குகளை அவர்கள் ஏறத்தாழ பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த முறை தேர்தலிலே இந்த இரண்டு தரப்புகளும், இபிடிபி மற்றும் அங்கேயன் ராமநாதன் போன்ற 2 தரப்புகளும் ஆளும் கட்சியாக வரப்போவதில்லை என்பது மக்களுக்கு தெரியும். ஆகவே அவர்களுக்கு வாக்களித்து கொண்டிருந்தவர்கள் இம்முறை என்பிபி ஆளும் தரப்பாக வந்த காரணத்தினாலே ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஜனாதிபதி தேர்தலிலே அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதன் அடிப்படையிலே ஆளுங்கட்சியாக வரக்கூடிய தரப்பாக அவர்கள் ஜேவிபி என்கின்ற என்பிபியை பார்த்து அந்த வாக்காளர்கள், அதாவது அரசாங்க தரப்புக்கு வாக்களிக்கின்ற வாக்காளர்கள் என்பிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதனாலே என்பிபி 83,000 வாக்குகளை நான் இந்த தேர்தலை பெற்றிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே கடந்த முறை வாக்களித்த அரசாங்க தரப்புக்கு வாக்களித்தவர்கள் இம்முறை கடந்த முறை தேர்தலை 2ஆக பிரிந்து வாக்களித்திருந்தார்கள். இபிடிபிக்கு ஒரு சாராரும் அங்கேயன் ராமநாதனுக்கு ஒரு சாராரும் வாக்களித்ததினாலே அவர்கள் தனித்தனியாக 2 ஆசனங்களை பெற்றார்கள். இம்முறை அந்த தரப்புகள், அதிலே ஒரு சில தரப்புகள் முன்னர் தேசிய நிலைப்பாட்டில் இருந்த ஒரு சிலரும் போட்டிருக்கிறார்கள், அதை நான் மறக்கவில்லை. அவர்களெல்லாம் ஒன்றாக இம்முறை ஆளுந்தரப்பாக பார்த்தது என்பிபி. ஆகவே அரசாங்கத்துக்கு வாக்களிக்கின்ற அந்த தரப்புகள் இம்முறை என்பிபிக்கு ஒரேடியாக வாக்களித்ததினாலே அந்த வாக்குகள் ஒரேடியாக என்பிபிக்கு சென்றிருக்கிறது. அது தேர்தல் கணிப்பீட்டுகளின் அடிப்படையிலே அவர்களுக்கு 3 ஆசனங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஏனென்றால் அதிக வாக்குகளை பெறுகின்ற தரப்புக்கு ஒரு ஆசனம் போனஸாக கிடைக்க வேண்டும் என்பதாலும் 7லிருந்து 4ஆக பாராளுமன்ற ஆசனங்கள் குறைக்கப்பட்டதினாலும் அவர்கள் அரைவாசி ஆசனங்களை யாழ்ப்பாணத்தில் கைப்பற்றக்கூடிய ஒரு புள்ளி விபர ரீதியான தகமையை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால்
தமிழ் தேசிய தரப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசியத்துக்கு முன்னர் வாக்களித்தவர்களுடைய வாக்குகளை இம்முறை வாக்களித்தவர்களுடைய வாக்குகளையும் பார்க்கின்ற பொழுது அதில் பெரிய அளவிலே மாற்றங்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலிருந்து மாறிவிட்டதாக நான் கருதவில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடையில் நடந்த விடயம், முன்னர் ஒன்றாக அல்லது இரண்டு தரப்புகளாக போட்டியிட்ட தமிழ் தேசிய கட்சிகள் இம்முறை பிளவுபட்டு நான் நினைக்கின்றேன் 5ஆக தமிழரசு கட்சியாக, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக, தமிழ் மக்கள் கூட்டணியாக, சங்கு சின்னத்திலே போட்டியிட்டிருந்த இன்னொரு தரப்பு, அதை விட இன்னும் ஒரு தரப்பு சுயேட்சையாக மாம்பழ சின்னத்திலே போட்டியிட்டு இருந்தார்கள். அதைவிட ஏராளமான சுயேட்சைகள் இம்முறை களத்திலே இறங்கி நின்றன. இவ்வாறான தமிழ் தேசிய பரப்பிலே அதைவிட அங்கே அர்ச்சுனா ராமநாதன் ஊசி சின்னத்திலே போட்டியிட்டு வாக்குகளை பிரித்திருந்தார். ஆகவே இவ்வாறான வாக்கு பிளவுகள் தேர்தல் கணிப்பீட்டின் அடிப்படையில், அந்த தேர்தல் கணக்குகளின் அடிப்படையிலே ஆசனங்களை குறைத்து விட்டன என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டுமே தவிர என்பிபிக்கு அமோக ஆதரவு இங்கிருந்து பெற்றதாக நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் 3 லட்சத்து சொச்ச வாக்குகள் விழுந்திருக்கிறது. ஆனால் 80,000 வாக்குகள் தான் என்பிபிக்கு விழுந்திருக்கிறது. ஆனாலும் அது எவ்வாறாக இருந்தாலும் தேர்தல் கணிப்பீட்டின் அடிப்படையில் யாழ்குடா நாட்டிலே 3 ஆசனங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இலங்கை ரீதியாக 159 ஆசனங்களை பெருவாரியாக பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் இவர்களுக்கு வாக்களித்த 83,000 பேரையும் அவர்கள் திருப்தி செய்தார்களா இல்லையா என்றது எனக்கு தெரியாது. ஏனென்றால் வாக்களித்தவர்களுக்கு தான் தெரியும் என்ன காரணத்துக்காக அவர்கள் என்பிபிக்கு வாக்களித்தார்கள் என்று. ஆனால் என்னை பொறுத்தமட்டிலே தமிழ் மக்கள் கடந்த 60 வருடமாக அல்லது அதுக்கு மேலாக இரத்தம் சிந்தி தியாகம் செய்து வளர்த்த தமிழ் தேசியத்துக்கு அல்லது அவருடைய உணர்வுக்கு ஓரளவேனும் செவிசாய்க்கின்ற விதமாக என்பிபியினுடைய நடவடிக்கைகள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இவர்களுடைய போக்கு கடந்த காலத்திலே ராஜபக்சர்களுடைய போக்குக்கு எவ்விதத்திலும் மாறியதாக எனக்கு தெரியவில்லை. நினைவேந்தல்களின் போது கூட பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் கடந்த காலங்களிலும் நடைபெற்றது. இதுவரை அரசியல் தீர்வு தொடர்பாக அவர்கள் எந்த ஒரு காத்திரமான முன்னெடுப்புகளையும் செய்யவில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஒரு சில விடயங்களை செய்து காட்டினார்கள். அது ரோட்டில் இருந்த 2-3 பேரியர்களை மாற்றினார்களே தவிர இதுவரை அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை. இதுவரை உயர் பாதுகாப்பு வலயங்கள் திறந்துவிடப்படவில்லை. ஆகவே இன்றைய காலம் வரை கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் தேர்தல் நடைபெற்றது நவம்பர் மாதம், இன்று ஜனவரி மாதம், 2 மாதங்கள் கடந்து விட்டன. ஜனாதிபதியாகி 3-4 மாதங்கள் ஆகிவிட்டன. இந்த வரையிலும் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக கடந்த 60 ஆண்டுகளாக அல்லது அதற்கு மேலாக எதிர்கொண்டு கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பில், அவர்களுடைய கோரிக்கைகள் தொடர்பில் என்பிபி அரசாங்கம் எந்த ஒரு முன்னகர்வையும் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த இடத்தில் ஒரு விடயம், அதாவது அரசியல் கைதிகள் தொடர்பே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் முன்னே அரசாங்கங்கள் கூறி வந்ததை போன்று இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியலும் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். அரசியல் கைதிகள் என்று சொல்லி எவரும் இல்லை என்று சொல்லி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்து எந்த அளவுக்கு ஒரு மக்களிடையே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது? நிச்சயமாக இவர்கள் தங்களுடைய அணுகுமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அரசினுடைய அணுகுமுறையில் எந்த மாற்றமும் இல்லை. அரசு என்று நான் சொல்வது ஸ்டேட் ஆட்சியாளர்களை சொல்லவில்லை. ஸ்டேட் பாலிசியில் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் மாற்றம் இல்லை. இந்த ஆட்சியாளர்களும் முன்னைய ஆட்சியாளர்கள் முன்னெடுத்த அதே ஸ்டேட் பாலிசி என்று சொல்வார்கள், அரச கொள்கையைத்தான் முன்னெடுத்து வருகிறார்கள். அதே நேரம் மக்கள், குறிப்பாக ஜேவிபி அரசாங்கமும் ஒரு ஆயுதமேந்தி போராடிய ஒரு அரசாங்கம் என்கின்ற ஒரு ரீதியிலே ஒரு மக்கள் நம்பிக்கையில் வாக்களித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தங்களுக்கான ஒரு தீர்வை அவர்கள் பெற்றுத்தருவார்கள் என்று சொல்லி. ஆனால் இக்காலங்களிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெறுவதை, அரசுக்கு எதிரான போராட்டங்கள் கூடுதலாக இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் வேலைவாய்ப்பு பிரச்சனை தொடர்பாக, சில இடங்களிலே சில பொருளாதார பிரச்சனை தொடர்பாக நாங்கள் போராட்டங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது எதிர்காலத்தில் மாற்றம் செய்யப்படுமா இந்த அரசாங்கத்தில், அல்லது இன்னும் விமர்சனங்கள் அதில் இருக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் ஏதாவது இருக்கின்றன? அதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் என்பிபி அரசாங்கம் ஒரு போராட்ட பொறிமுறை கூடாக வந்தது என்று சொன்னால் கூட என்பிபியாக தங்களை உருமாற்றம் முதல் அவர்கள் ஜேவிபியாக இருந்தார்கள். ஆனால் ஜேவிபியாக இருந்த பொழுது இலங்கையிலே மிக மோசமான ஒரு இனவாத கும்பலாக அவர்கள் தங்களை
வெளிப்படுத்தி இருந்தார்கள். பின்னர் அவர்கள் தங்களை என்பிபியாக மாற்றி தங்களை இனவாதிகள் அல்ல என்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்த முற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை பொருளாதாரத்திலும் சரி, அவர்களுடைய அணுகுமுறையிலும் சரி, அவர்கள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளிலும் சரி எந்த ஒரு மாற்றத்தையும் நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இலங்கையர்களும் பார்க்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதாவது குறிப்பாக நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது தேர்தல் காலங்களிலே, பாராளுமன்ற தேர்தல் காலங்களிலே தேர்தல் பிரச்சார மேடைகளை பார்த்தால் எங்களுடைய தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல்வாதிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு தேர்தல் மேடை பிரச்சாரங்களிலுமே எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒவ்வொருவரை குற்றம் சாட்டி இருந்தோமே தவிர நாங்கள் எவ்வாறு இந்த பாராளுமன்றத்துக்கு செல்ல போகின்றோம் என்று சொல்லி குறிப்பாக நாங்கள் அதிக அளவிலே குற்றம் சாட்டுதல்களை தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எதிர்காலத்தில் நாங்கள் குற்றம் சாட்டுதல்களை தவிர்த்து ஒன்றிணைந்து மக்களுக்கான பிரதிநிதிகளாக அதிக அளவில் செல்ல பார்ப்போமா, அல்லது தொடர்ச்சியாக இவ்வாறு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவங்களையும் இல்லாமல் செய்ய போகின்றோமா என்கிற கேள்வி மக்களிடத்தில் அதிக அளவில் இருக்கிறதாவது ஒரு பயம். எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரதிநிதித்துவமும் இல்லாமல் போய்விடுமோ, இவர்களுக்குள்ளேயே அடிபட்டு கொண்டு ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கின்ற பட்சத்தில் மீண்டும் எங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடுகின்ற அச்சத்திலே இருக்கிறார்கள். இந்த அச்சம் தீர்க்கப்படுமா அல்லது இந்த அச்சம் தொடர்ச்சியாக நீடிக்கும்? இல்லை, என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலுக்கு முன்னரும் சரி பின்னரும் சரி நான் சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக சொல்லுகின்ற விடயம் தமிழ் தேசிய பரப்பிலே இயங்கக்கூடிய தரப்புகள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று. ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டுணர்வு முயற்சியை நாங்கள் செய்திருந்தோம். அந்த கூட்டுணர்வு முயற்சியிலே தமிழரசுக் கட்சி தன்னை இணைத்துக் கொள்ள மறுத்திருந்தது. அதே போன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் தன்னை இணைத்துக் கொள்ள மறுத்திருந்தது. இவர்களுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் ஒரு பெருமளவான ஒரு திரட்சியை நாங்கள் ஏற்படுத்தி சங்கு சின்னத்திலே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கி பெருமளவு 2,30,000க்கு மேற்பட்ட வாக்குகளை வடக்கு கிழக்கிலே திரு அரியநேந்திரன் அவர்கள் பெற்றிருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த திரட்சியை கூட தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாத நிலைமையை பொது அமைப்புகள் ஏற்படுத்தி இருந்தன. அரசியல் கட்சிகள் தான் இதுவரை குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் என்று பார்த்தால் இந்த முறை குழப்பத்தை ஏற்படுத்தியது பொது அமைப்புகளாகத்தான் இருந்தது. அவர்கள்தான் இந்த கூட்டிலிருந்து தாங்கள் வெளியேறுவதாகவும் சங்க சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர்கள் முடிவெடுத்து அறிவித்திருந்தார்கள். கட்சிகளுக்கும் அதை அறிவித்திருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக அந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழ் தேசிய பரப்பு என்பது சிதறிப்பு பல கூறுகளாக பிரிந்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கியமான ஒரு சூழ்நிலையில் இறுதிக்கட்டத்தில் வேறு வழியின்றி பல கூறுகளாக போட்டியிட்டிருந்து அதனுடைய விளைவுகளை நாங்கள் நன்றாகவே இந்த தேர்தலிலே பார்த்திருக்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த தேர்தலுக்கு பிறகு கூட பொது தேர்தலுக்கு பிறகு கூட கட்சிகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒருங்கிணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இதுவரை என்னுடைய கண்ணுக்கு படவில்லை. தமிழரசுக் கட்சி திட்டத்தெளிவாக இருக்கிறது, கூட்டுணர்வு என்ற பேருக்கு பேச்சுக்கிடமில்லை என்றது போல அவர்களுடைய நகர்வுகள் இருக்கின்றன. அதைவிட அவர்களுடைய உட்கட்சி மோதலும் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக தோன்றுகிறதே தவிர ஒரு ஒற்றுமையான முன்னெடுப்பதாக தெரியவில்லை. அதே போன்று இதுவரை ஏனைய கட்சிகள் கூட உள்ளூராட்சி மன்றத்திலே ஒருங்கிணைந்த பட்டியல் ஒன்றை முன்வைப்பதற்கான முயற்சிகளை செய்வதாக எனக்கு இதுவரை தெரியவில்லை. ஆனால் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒரு விடயம், நாங்கள் நிச்சயமாக ஒருங்கிணைவு ஒன்றை செய்யாவிட்டால் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகின்ற கட்சிகள் பாரிய பின்னடைவை சந்திக்க வேண்டிய துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமை ஏற்படும். முன்னைய காலங்களிலே இந்த ஒன்றிணைக்கும் முயற்சியிலே ஒத்துவராது பிரிந்து நின்ற கட்சிகள் இப்பொழுது சில மாற்றங்களை வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள், நாங்கள் பார்க்கின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அண்மையிலே தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சிவிகே சிவஞானம் ஐயாவை சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது அண்மையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சந்திப்பு ஒன்று பிரிட்டிஷ் அமைச்சருடனான சந்திப்பிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடன் சேர்ந்து அவரை சந்தித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமீட்சையாக நாங்கள் பார்க்கலாம். இல்லை, அவ்வாறு திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் நான் அவரோடு நீண்ட காலம் பயணித்தவர் என்ற வகையிலே எனக்கு அதை சொல்வதற்கான முழு தகுதியும் இருக்கிறது. இதுவரை காலமும் கட்சிகளை பிரித்த பெருமை திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சாரும். ஏன்னால் நான் உள்ளுக்கிருந்து அவரோடு இந்த வேலையை செய்ய வேண்டாம் என்று கடுமையாக போராடிய ஒரு நபர். தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒவ்வொரு கூறுகளாக கலட்டி வழியிலே எடுத்து நடுத்தருவில் விட்ட பெருமை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சாரன். நான் அதற்கு எதிராக மிக கடுமையாக உள்ளிருந்தவாறு குரல் எழுப்பிக் கொண்டிருந்தேன்.
அதன் விளைவாக நானும் கட்சியிலிருந்து வெளியேறி தன்னைத்தானே பிளவுபடுத்தி கொண்ட பெருமையும் அவரை சாரும். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் ஒரு கற்பனா உலகத்தில் இருந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். வருகின்ற கடந்து சென்ற பாராளுமன்ற தேர்தலில் தாங்கள் அதிக ஆசனங்களை 5-6 ஆசனங்களை பெறுவோம் என்ற கற்பனையில் இருந்திருக்கக்கூடும். அது அவர்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் சில வேளைகளிலே அவர்களுக்கு ஞானம் பிறந்ததா இல்லையா, அல்லது இதுவும் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியின் ஒரு அங்கமா என்பது கூட எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே அவர்கள் திருந்தி தமிழ் தேசிய பரப்பை நான் சொன்னது போல ஒருங்கிணைப்பது தான் தமிழ் மக்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்கின்ற பாடத்தை அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தால் அது மகிழ்ச்சியான ஒரு விடயம். எதிர்காலத்திலே தமிழ் மக்கள் ஒரு அணிதிரட்சியாக ஒன்றுபடுவார்களாக இருந்தால் தமிழ் தேசிய தரப்பு அது தமிழ் மக்களுக்கு நன்றாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. பாராளுமன்ற தேர்தலிலே திரு மணிவண்ணன் அவர்களும் போட்டியிட்டிருந்தார். அனைவரும் அறிந்த விடயம். குறிப்பாக இளைஞர்களிடத்திலும் மக்களிடத்திலும் ஒரு நம்பிக்கை இருந்தது. நிச்சயமாக மணிவண்ணன் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் ஒரு வாக்கு வங்கி கொண்டிருந்தவராக நீங்கள் இருந்திருந்தீர்கள். ஆனாலும் அதற்கு பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு மக்களுடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மக்களிடத்தில் ஒரு எண்ணப்பாடு இருக்கிறது. திரு மணிவண்ணன் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலே குறிப்பாக சைக்கிள் சின்னத்திலோ அல்லது வீட்டு சின்னத்திலோ இணைந்து போட்டியிட்டு இருந்தால் பாராளுமன்றம் நிச்சயமாக சென்றிருப்பார் என்கின்ற ஒரு கருத்துக்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு? இல்லை, எனக்கு இந்த கருத்துக்களை பற்றி மதிப்பீடு செய்வதற்கு எனக்கு தெரியாது. ஆனால் கணக்கியல் ரீதியாக நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தோல்வியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தேர்தல் பிரச்சார காலங்களிலே நான் தொடர்ச்சியாக சொன்ன ஒரு விடயம், நான் எந்த ஒரு கட்சியையும் தாக்கி பேசுவதில்லை அல்லது அவர்களை விமர்சிப்பதில்லை. இந்த தேர்தலை கடந்தும் நாங்கள் ஒன்றுபட வேண்டும். நான் தேர்தல் பிரச்சாரங்களில் கூட பல தரம் சொல்லியிருக்கின்றேன். இந்த தேர்தலுக்கு பிறகு ஆவது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டால் நாங்கள் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கின்ற பணியைத்தான் நாங்கள் செய்வோம் என்கின்ற விடயத்தை நான் மீள அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நான் தெரிவித்ததோடு ஏனைய கட்சிகளை விமர்சிக்கின்ற செயற்பாட்டில் இருந்து நான் என்னை விலத்தியவனாகவே இருந்தேன். தனிப்பட்ட ரீதியில் விமர்சிப்பதை நான் வெகுவாக குறைத்திருந்தேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக அனைத்து கட்சிகளும் மற்றைய கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து தாக்கிய ஒருவராக எங்களுடைய கட்சி தான் அகப்பட்டு கொண்டது. எல்லோருக்கும் வெறும்பாய்க்கு அவல் கிடைத்தது போல மதுபான சாலை அனுமதி விவகாரத்தை கையில் எடுத்து அதில் என்னையும் கோர்த்து விட்டு எல்லா கட்சிகளும் எல்லா மேடைகளிலும் எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புகளிலும் பயன்படுத்திய ஒரு விடயப் பொருளாக எங்களுடைய கட்சியும் அதனுடைய இந்த பிரச்சனைகளும் மாட்டுப்பட்டு அதே நேரம் எங்களை தோற்கடிப்பதற்கான கொள்கைக்கு அப்பால், செயற்பாடுகளுக்கு அப்பால், செயற்திட்ட முன்மொழிவுகளுக்கு அப்பால் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அது எங்களுடைய வீழ்ச்சிக்கான எல்லா கட்சிகளாலும் தாக்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக நாங்கள் மாறியதன் காரணமாக நாங்கள் தோல்வியை துரதிருஷ்டவசமாக சந்திக்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் எல்லோரும் ஒன்றாக கேட்டிருந்தால் ஒரு வழிகளிலே பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம். ஆகவே என்னை பொறுத்தமட்டிலே தமிழ் தேசிய தரப்புக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. முழுக்க கட்சிகளுடைய தவறு தான் நாங்கள் பிளவுபட்டதுக்கு காரணம். அது ஆசன போட்டிகளும் காரணம், பதவி போட்டிகளும் காரணம். ஆகவே இந்த போட்டிகளுக்கூடாக தமிழ் தேசியம் வீழ்ச்சியடைய செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கருத்து, அதாவது ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் இருந்தும் ஒவ்வொருத்தர் பிரிந்து சென்றமைக்கான காரணம் என்னவென்று சொல்லி அறிகின்ற பொழுது ஒவ்வொருவருடைய தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க முடியாமல் இருந்ததல்ல, ஒரு சிலருடைய தன்னிச்சையான முடிவுகளால் தான் பலரும் ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து சென்றார்கள் என்று ஒரு கூற்று இருக்கிறது. அந்த கூற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அதாவது ஒருவருடைய தன்னிச்சையான முடிவுகள் தான் கட்சியிலிருந்து பலர் பிரிந்து செல்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இல்லை, அப்படி சொல்ல எனக்கு தெரியவில்லை. எனக்கு ஒவ்வொரு கட்சியினுடைய பிளவுகளுக்கும் ஒவ்வொரு காரணம். ஏன்னா நாங்கள் பல ஊராக இருக்கிறோம். ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் பிரித்து வச்சாருன்னு சொல்ல முடியாது. சைக்கிள் பிளவு ஓட்டத்துக்கு கயேந்திரகுமார் பொன்னம்பலம், திரு கயேந்திரன் போன்றவர்கள் காரணம், நானும் ஒரு விதத்தில் காரணம் என்று அவர்களின் மீது குற்றம் சுமத்தக்கூடும். ஆகவே ஒருவரை விரல் சுட்டி இவர் தான் எல்லாத்தையும் காரணம் என்று சொல்வது பொருத்தமாக இருக்குமோ தெரியாது. எல்லா தலைவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஈகோ, சுயநலன், இவை தான் ஈட்டிலே எங்களுடைய தமிழ் தேசியவாதத்தை சிதைக்கிறது. குறிப்பாக இனிவரும் தேர்தல்கள் இடம்பெற இருக்கின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற இருக்கிறது. இந்த தேர்தலிலே மாநகர சபைக்காக போட்டியிடுகின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றது?
தேவைப்பட்டால் போட்டியிடுவேன். என்னை பொறுத்த மட்டிலே எல்லா கட்சிகளும் ஒருங்கிணையும் நான் அதுக்கு போட்டியிட தேவையில்லை என்று கட்சிகள் முடிவெடுத்தால் நான் அதை மனதார ஏற்றுக்கொண்டு நான் போட்டியிலிருந்து விலகுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டிலே தமிழ் தேசியம் வெல்ல வேண்டுமே தவிர நாங்கள் ஒரு எக்ஸோ வையோ மணிவண்ணனோ யாரோ பதவிகளுக்கு போவது என்பது இங்கு பொருத்தமான விடயம் அல்ல. எல்லா கட்சிகளும் நான் மாநகர சபையில் இருக்க வேண்டும் அல்லது நான் மாநகர முதல்வராக மீண்டும் பெற வேண்டும் என்று விரும்பினால் நான் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். அல்ல நீர் பொருத்தம் அல்ல, நீர் இந்த போட்டியிட தேவையில்லை, ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக போகிறோம் என்று கட்சிகள் முடிவெடுத்தால் அதையும் நான் ஏற்றுக்கொண்டு திரட்சி தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமையை நான் வலுப்படுத்தி அவர்களுக்கு அதனுடைய வெற்றிக்காக நாங்கள் வெளியில் நின்று போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே சில காலங்களில் ஒரு பேசு பொருளாக இருந்தது, திரு மணிவண்ணன் அவர்கள் இவருடன் சேர்ந்தோ பயணிக்க தயாராக இருக்கிறார் அல்லது பயணிக்க போகின்றார் என்று சொல்லி அண்மை காலங்களில் நாங்கள் அதிக அளவிலே பேசு பொருளாக இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எதிர்காலத்தில் யாருடனாவது சேர்ந்து அரசியலில் பயணிப்பதற்கு உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கின்றன? இல்லை, நாங்கள் ஒரு கட்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சொன்ன விடயங்கள் மிக தெளிவானவை. நாங்கள் ஒரு கட்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் மக்கள் கூட்டணி அது ஒரு கடந்த தேர்தலிலே போட்டியிட்டு ஒரு கட்சி, அந்த கட்சி எந்த தரப்போடும் சேருவதற்கு தயாராக இருக்கும். ஆனால் அந்த தரப்பு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்ற தரப்பாக இருக்க வேண்டும். அவ்வாறு தமிழ் தேசியத்தை பலப்படுத்துவதற்காக இயங்கக்கூடிய தரப்புகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தமிழ் மக்கள் கூட்டணி எப்பொழுதும் தயாராக இருக்கும். தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய இறுதி முடிவு என்பது தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய செயலாளர் நாயகம் இருக்கிறார், மத்திய குழு இருக்கிறது. இவர்களுடைய இணக்கப்பாட்டோடு நாங்கள் எந்த ஒரு தரப்போடையும் நாங்கள் பேசுவதற்கோ அல்லது அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கோ எந்த தடையும் இருக்காது. இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு பேசு பொருள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அதாவது யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது 3வது முறையாகும். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமான ஒரு விடயம். யாழ்ப்பாண மாநகர சபைக்கு இந்தியாவினுடைய நிதி பங்களிப்பிலே யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தை உருவாக்குவதென்ற ஒப்பந்தத்தின் ஊடாக அந்த கட்டட தொகுதி அமைக்கப்பட்டது. அதிலே பேர் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஜெஃப்னா கல்ச்சரல் சென்டர். அதுக்கு தமிழிலேயே எவ்வாறு பெயர் வைப்பது என்பது தொடர்பான கருத்துக்கள் இருந்தன. கலாச்சாரம் என்று வைப்பதா, பண்பாடு என்று வைப்பதா என்ற கலாச்சாரம் என்பது தூய தமிழ் அல்ல என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே பண்பாடு என்பது தான் கலாச்சாரத்துக்கான சரியான தமிழ் என்று. ஆகவே யாழ்ப்பாண பண்பாட்டு மையம் அல்லது நடுவம் இவ்வாறு பெயர் வைக்கலாம். ஆனால் ஆங்கிலத்திலே ஜெஃப்னா கல்ச்சரல் சென்டர் என்பதாக அது அமைந்திருந்தது. ஆனால் இவருக்கும் தெரியாமல் திடீரென அது திருவள்ளுவர் கலாச்சார மையமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் வரலாறு ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கும் தந்திருந்தது. யாழ்ப்பாண கலாச்சார மையத்தை திறப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு 2 ஆண்டுகள் என்னுடைய பணிகளும் மிக கடுமையாக இருந்தன. என்னுடைய காலத்திலே அந்த யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையம் நிகழ்நிலையில் திறந்து வைக்கப்பட்டது. வேர்ச்சுவல் ஓப்பனிங் என்று சொல்லி ஒன்று செய்தார்கள். அதுக்கு பிறகு நேரடியாக பின்னர் 2023ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த கலாச்சார மண்டபம் என்பது யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சாரம், யாழ்ப்பாணத்தினுடைய பண்பாட்டை பிரதிபலிப்பதற்காக, அதை வெளிக்காட்டுவதற்காக, அதை நேரம் பல்வேறு கலை நிகழ்வுகளை, கலாச்சார நிகழ்வுகளை செய்வதற்கான ஒரு பிரம்மாண்டமான கட்டட தொகுதி. அதற்காக நாங்கள் இந்தியாவுக்கு நாங்கள் நன்றிகள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அது யாழ்ப்பாணத்திலே ஒரு ஐகோனிக் என்று சொல்வார்களே, ஒரு தனிச்சிறப்பான ஒரு கட்டிட தொகுதி. அதை அமைத்து தந்ததுக்கு இந்தியாவுக்கு நன்றிகள். ஆனால் அதை திருவள்ளுவர் கலாச்சாரம் என்று ஒன்று இங்கே இல்லாத கலாச்சாரம். யாழ்ப்பாணத்திலே திருவள்ளுவர் கலாச்சாரம் என்று சொல்லி ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றியவர்கள் கிடையாது. திருவள்ளுவர் மீது மிகுந்த மரியாதை இருக்கிறது. திருவள்ளுவரை நாங்கள் மிக மதிக்கிறோம். சிலருடைய விவாதம் இருக்கிறது, திருவள்ளுவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்கின்ற விவாதம் கூட இருக்கிறது. ஆகவே திருவள்ளுவரோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, திருவள்ளுவருடைய கருத்துக்களோடும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் டில்கோ சுற்றுவட்டத்திலே நான் திருவள்ளுவர் சிலையை கொண்டு வந்து நான் வைத்தவன். ஆகவே எனக்கு திருவள்ளுவர் மீது அளப்பரிய மரியாதை இருக்கிறது. ஆனால் யாழ்ப்பாணம் என்ற சொல்லை தூக்கி எறிந்துவிட்டு, யாழ்ப்பாண கலாச்சாரம் என்பதை, பண்பாடு என்பதை தூக்கி எறிந்துவிட்டு, திருவள்ளுவர் கலாச்சாரம் என்று ஒன்றை இல்லாத ஒன்றை திணிப்பது போல அதனுடைய பெயர் மாற்றம் அமைந்து விட்டது. துரதிருஷ்டவசமானது. பின்னர் அதை மாற்றியிருக்கிறார்கள், யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று. இதுவும் ஒரு விதத்தில் எங்களை சமரசப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தத்திலே அதை நான்
சரியான நடவடிக்கையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஓரளவுக்கு தமிழ் மக்களை திருப்திப்படுத்துகின்ற வகையில் யாழ்ப்பாணத்தை தூக்கி கொண்டு வந்து அதில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய கருத்து இது யாழ்ப்பாண அந்த கட்டட தொகுதி யாழ்ப்பாண கலாச்சார மையமாகவே இருக்க வேண்டும். அதிலே நாங்கள் திருவள்ளுவருக்கு மதிப்பளிக்கின்ற விதமாக அதில் இருக்கக்கூடிய ஆடிட்டோரியம் என்று சொல்வார்கள் தானே, கலைக்கூடம், கலை அரங்கம், அந்த அரங்கத்துக்கு திருவள்ளுவர் அரங்கம் என்று பெயர் வைத்திருக்கலாம். அல்ல அதில் இருக்கக்கூடிய 11 மாடிகள் கொண்ட அந்த கட்டட தொகுதிக்கு கட்டடத்துக்கு நாங்கள் திருவள்ளுவர் கட்டட தொகுதி என்று நாங்கள் பெயர் வைத்திருக்கலாம். அல்லது அவ்வாறு ஏதாவது ஒரு விதத்தில் திருவள்ளுவரை நாங்கள் மதிப்பளித்திருக்கலாம். ஆனால் அந்த ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதற்காக அமைக்கப்பட்ட அந்த யாழ்ப்பாண கலாச்சார மையம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தை பெயர் மாற்றியதும், அது மீண்டும் பெயர் மாற்றி ஒரு சமரச முயற்சியை ஏற்படுத்தியதும், அதுவும் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு தெரியாமல் செய்யப்பட்டதும் ஒரு தவறான நடவடிக்கை என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த இடத்துல ஒரு விடயம், அதாவது இந்த பேர் மாற்றம் தொடர்பிலே அரசில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருந்தார், இது தனக்கு தெரியாது என்று சொல்லி. இந்த விடயம் தொடர்பில் தனக்கு தெரியாது, திறப்பு விழாக்கு சென்று திரைநீக்கம் செய்கின்ற வரைக்கும் தனக்கு தெரியாது என்று சொல்லி கூறியிருக்கிறார். இந்த கூற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் அரசில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சர், ஜாலியில் இருந்து சென்றிருக்கக்கூடிய அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அதன் உண்மைத்தன்மையை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வாறு இருந்தால் அது ஒரு மோசமான ஒரு நகைப்புக்கிடமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். ஆனால் சரி, அது அந்த துறக்குகின்ற பொழுது கூட அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் திறந்த பின்னர் அவர் தெரிவித்த கருத்துக்கள் முரணானவையாகத்தான் இருக்கிறது. பேர் மாற்றினால் என்ன என்பது போல அவர், இதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பது போல அவர் பதிலளித்ததாக சொல்லப்படுகிறது. இது ஏற்புடையதான ஒரு காரியம் அல்ல. மற்றொரு விடயம் இப்பொழுது பேசு பொருளாக இருக்கிறது, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாக யாழ் பல்கலைக்கழகம் இருக்கின்றது. அந்த வகையில் இப்பொழுது அண்மை காலங்களிலே பல விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. போதை வஸ்து பிரச்சனை, பெண்களுடைய பாலியல் சஷ்டி என்று சொல்லி பல விடயங்கள் அண்மை காலங்களிலே அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையிலே அண்மையிலே பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு சிலருக்கு தண்டனை வழங்கப்பட்டு அவர்கள் வகுப்பு தடையில் இருந்திருந்தார்கள். இதற்கு எதிராக போராட்டம் இடம்பெற்று அதில் அவர்களுக்கு எதிரான தண்டனை இல்லாமல் செய்யப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து பேரவை எடுத்த முடிவுகளின் அடிப்படையில் ஒரு சில நாட்களிலேயே கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்கள் தன்னுடைய பதவியை துறந்திருக்கிறார். இந்த பதவியை துறப்பு தொடர்பிலே ஒரு சட்டத்திறனியாக நீங்கள் எவ்வாறு அணுகுகிறீர்கள் இந்த விடயத்தை? இல்லை, பதவி துறப்புக்கும் சட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது பீடாதிபதியினுடைய தனிப்பட்ட முடிவு, அது ஒரு கொள்கை சார்ந்த முடிவாக இருந்தால் அதை நாங்கள் நிச்சயமாக வரவேற்க வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது தமிழ் மக்களுடைய கல்வி சொத்து, அது மறுதளிக்க முடியாது. இதுவரை காலமும் அது தமிழ் மக்களுக்குரிய சொத்தாக இருந்தது. இன்று அதில் தமிழ் மக்கள் தங்களுடைய பிடியை இழந்து நான் நினைக்கின்றேன், இன்னும் ஒரு சில காலங்களிலே நாங்கள் ஒரு சிறுபான்மையாக சிறிய அளவிலே அங்கே கல்வி ஏற்கின்ற நிலைமை ஒன்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள் போதை கலாச்சாரம் ஒன்று திட்டமிட்டு வளர்க்கப்படுமாக இருந்தால் அது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒரு விடயம். அந்த விடயத்துக்காக போராடுகின்ற அனைத்து ஆசிரியர்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு எங்களுடைய உறுதுணையும் ஒத்துழைப்பும் ஆதரவும் எப்பொழுதும் இருக்கும். புதிய அரசியலமைப்பு தொடர்பிலே அண்மை காலங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்மையில் கூட இது தொடர்பிலே பாராளுமன்ற கட்டிட தொகுதியிலும் தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. கடந்த அரசாங்கங்களிலும் புதிய அரசியல் தொடர்பிலே பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டு அதில் எந்த ஒரு தீர்வுகளும் இல்லாத நிலையை தொடர்ச்சியாக புதிய அரசியலமைப்பு தொடர்பிலே ஒவ்வொரு அரசாங்கங்களிலும் நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதுவகையில் இந்த அரசாங்கத்திலும் இப்பொழுது புதிய அரசியலமைப்பு தொடர்பில் ஒரு விடயம் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் வெற்றி பெறுமா அல்லது இந்த விடயத்தினூடாக தமிழ் மக்களுக்கான தீர்வுகள், மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தீர்வுகள் கிடைக்குமா? நிச்சயமாக 78ஆம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்பட்டது. தற்போதைய அரசியலமைப்பு கொண்டுவரப்பட்ட பின்னர் அந்த பாராளுமன்ற தேர்தல் பொறிமுறை கூடாக ஒரு கட்சியாக 159 ஆசனங்களை பெற்றது என்பது வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய விடயம். எந்த ஒரு கட்சிகளும் அதை செய்யவில்லை. யுத்தத்தை வென்று முடித்த மஹிந்த ராஜபக்சவுக்கு கூட தன்னந்தனியாக 159 ஆசனங்களை பெற முடியவில்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் கூட்டமைத்து 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டார்கள். பல்வேறு கட்சிகளுடைய கூட்டாக தேர்தலில் போட்டியிட்டு தான் 150 ஆசனங்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் இவர்கள் NPP என்கின்ற தனி கட்சிக்காக 159 ஆசனங்களை பெற்றிருக்கிறது என்பது இந்த தேர்தல் பொறிமுறையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கின்றேன். ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் என்பது, இந்த அரசு என்பது, இந்த அரசாங்கம் என்பது
மிக பெரும் அறுதி பெரும்பான்மையை அசுர பலத்தை பாராளுமன்றத்திலே கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. தான் நினைக்கின்ற அனைத்து விடயங்களையும் அரசியலமைப்பு கூடாக மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு கட்சியாகத்தான் இன்று என்பிபி இருக்கிறது. என்பிபியினுடைய சித்தாந்தம் என்பது இதுவரை காலமும் இலங்கை இருந்து வந்த சித்தாந்த கோட்பாடுகளுக்கு முற்றிலும் முரணானது. இதுவரை ஜனநாயக சோசலிச குடியரசாக இருந்த எங்களுடைய இலங்கையை அவர்கள் இனிமேல் அவர்களுடைய கொள்கை என்பது சோசலிச பொருளாதாரம், அவர்கள் இடதுசாரிகள், அவர்கள் தங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப மாற்றுவதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுப்பார்கள் என்பது பலருடைய கணிப்பாக இருக்கிறது. ஆகவே அதற்கான பலத்தையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அரசியல் அமைப்பை அவர்கள் மாற்றுவதற்கான முயற்சியை 100% அவர்கள் செய்யத்தான் போகிறார்கள். அவர்கள் நினைத்தவாறு அரசியல் அமைப்பையும் அவர்கள் வெற்றிகரமாக மாற்றுவார்கள். அதுக்கான பலம் அவர்களிடம் இருக்கிறது. அவர்கள் யாரையுமே கெஞ்ச தேவையில்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இந்த அரசியலமைப்பு மாற்றம் தமிழ் மக்களை திருப்திப்படுத்துமா என்பது கேள்விக்குறியானதாகவே இருக்கிறது. அவர்களுக்கு தமிழ் மக்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஆனால் அதற்கான நேர்மையும் அதற்கான சுதந்திரமும் அவர்களிடம் இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறி. நான் சுதந்திரம் என்று சொன்ன விடயம் என்னவென்றால், இன்று என்பிபி அரசாங்கத்துக்கு ஆதரவளித்தவர்கள் யார் என்று சொன்னால், கடந்த தேர்தலில் ராஜபக்சர்களுக்கு வாக்களித்த அதே பெரும்பான்மையான மக்கள் தான் இன்று என்பிபிக்கு வாக்களித்தார். அதாவது சிங்கள பௌத்த தேசியவாத சிந்தனையை கொண்ட வாக்காளர்கள் தங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிக்காக, பொருளாதார மாற்றத்துக்காக இந்த என்பிபிக்கு வாக்களித்திருக்கிறார்களே தவிர அவர்கள் மனம் மாறி இந்த நாட்டை ஒரு பன்மைத்தன்மை நாடாக மாற்ற வேண்டும், தமிழ் மக்களுக்கு உரிமையை கொடுக்க வேண்டும் என்கின்ற கோணத்தில் அவர்கள் என்பிபிக்கு வாக்களிக்கவில்லை. அவை இந்த சிங்கள பௌத்த தேசியவாத சிந்தனை கொண்ட வாக்காளர்களை புறத்தொதுக்கி என்பிபி தமிழ் மக்களுக்கு நன்மை செய்யுமா என்பதை நாங்கள் அவர்கள் அரசியலமைப்பை முன்மொழிகின்ற பொழுது தான் நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்கு விரோதமான அரசியலமைப்பு முன்வைக்கப்படுமாக இருந்தால் அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. நாங்கள் பாராளுமன்றத்திலே வெறும் 10 உறுப்பினர்களைத்தான் தமிழ் தேசியம் பேசுகின்ற உறுப்பினர்களாக நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் பாராளுமன்றத்திலே அவர்கள் எழுப்பக்கூடிய குரல் எதுவுமே அரசியலமைப்பு மாற்றத்தை தடுத்துவிட முடியாது. ஆகவே தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக வீதிக்கு இறங்கி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் காண்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். புதிய அரசாங்கத்திலே இப்பொழுது ஒரு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசாங்கம் தேர்தலிலே போட்டியிடுகின்ற பொழுது கூறிய விடயம் ஊழல்வாதிகள் இல்லாமல் ஒழிக்கப்படும் என்று சொல்லித்தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தெற்கிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது தெற்கிலே ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இருக்கின்றது. ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக அரசாங்கம் முன்னெடுக்கும் செயற்பாடுகள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்லை, கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லுகின்ற கூற்று உண்மையிலே ஒரு மகத்தான கூற்று. அதை அவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஊழலில் இருந்து இந்த நாட்டை கிளீன் செய்ய வேண்டும், இனவாதத்திலிருந்து இந்த நாட்டை கிளீன் செய்ய வேண்டும், பல்லின மக்கள் வாழுகின்ற இந்த நாட்டை அந்த பல்லின மக்களையும் அங்கீகரிக்கின்ற விதமாக அரசியலமைப்பு மாற்றத்துக்கு ஊடாக அங்கீகரிப்பதன் ஊடாக இந்த நாட்டை சுத்தம் செய்ய வேண்டும், நாட்டை அழகாகவும் வைத்திருக்க வேண்டும். அதில் எந்த மாற்றுக்கருத்துக்கு இடம் கிடையாது. நாட்டை நோய் நொடியிலிருந்து சுத்தம் செய்ய வேண்டும். இவ்வளத்தையும் செய்ய வேண்டும். ஆனால் இன்று நடக்கின்ற கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற தொழிலில் நடக்கின்ற விடயங்களை பார்த்தால் கேலி கூத்தான விடயமாக ஆட்டோவில் இருக்கிற அல்லது வாகனங்களில் இருக்கின்றது சோதனை பொருட்களை அகற்றுவது தான் அல்லது புல்லை பிடுங்குவது தான் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்றது போல அவர்களுடைய நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவது என்பது தான் கேலி கூத்தாக இருக்கிறது. ஆனால் இந்த நாடு அழகாக ஆக்கப்பட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. அதையும் அவர்கள் செய்யத்தான் வேண்டும், அதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் உண்மையாக இந்த நாட்டை சுத்தம் செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலிருந்து ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், இந்த நாட்டிலிருந்து இனவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், இந்த நாட்டிலிருந்து மதவாதம் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த நாடு பன்மைத்துவ சமூகங்கள் வாழ்கின்ற அவர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதனூடாக இந்த நாடு சுத்தம் செய்யப்பட வேண்டும். இதை இந்த ஆட்சியாளர்கள் செய்வதற்கான அசுர பலம் அவர்களிடம் இருக்கிறது, அந்த மனம் அவர்களிடம் இருக்கிறதா என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி.
இன்றைய நிகழ்ச்சி வாயில எங்களோடு இணைந்து கொண்டு யாழ் மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள் நிறைய விடயங்களை பகிர்ந்திருந்தால், உண்மையிலேயே நாங்கள் அண்மை காலங்களில் ஒவ்வொரு நேர்காணலின் போதும் நாங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம், எல்லா தமிழ் தேசிய கட்சிகளும் கூறுகின்ற ஒரு விடயம், நாங்கள் சேர்ந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், நாங்கள் ஒற்றுமையோடு பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்கிற ஒரு விடயத்தை எல்லோருமே கூறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அல்லது இதற்கான ஆயுதங்கள் மேற்கொள்ளப்படுகின்றனவா, இந்த ஒருங்கிணைக்கின்ற முயற்சி ஏதாவது ஏற்படுத்தப்படுகின்றதா, இந்த முயற்சி வெற்றி பெறுமா, இந்த முயற்சி வெற்றி பெற்று எல்லோரும் ஒன்றிணைந்து எதிர்காலத்திலே நாங்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்து எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் அதிகரிக்க செய்ய போகின்றோமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சி வாயிலாக இணைந்து கொண்டவைக்கு உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.